ஹாய் மக்களே, இன்னைக்கு என்னோட பிரம்ம பூஜை 13வது நாள். ஸோ நான் 3 மணிக்கே எழுந்துட்டேன். எப்பயுமே 3:30க்கு தான் எழுந்துப்பேன். ஆனால் இன்னைக்கு நான் 3 மணிக்கு எழுந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன். நான் வந்து எப்பயுமே வந்து வெளியே இருக்க வேலையை ஃபஸ்ட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். வெளியே நல்லா தண்ணி ஊற்றிட்டு அந்த கோலம் போடுற இடத்த நல்லா துடைச்சிட்டு கோலம் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு வேலையே எனக்கு வெளியே எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளேயே பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ வெளியே பூ வச்சுட்டு அந்த வெளியே வைக்கிற விளக்க வச்சுட்டு அப்புறம் அந்த வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன் நான். ஸோ எண்ணெய் ஊற்றிடுவேன். இது நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணிவிட்டு பூ மாற்றிடுவேன் நான். ஏன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் பூ. ஸோ அதுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாளே நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அந்த பூ வெளியே வாசலில் இருக்க எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளேயே வந்து வேறு வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் பூஜை ரூம் கிட்டே வந்துட்டு அந்த பூவெல்லாம் எடுத்துட்டேன். பழைய பூவெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நான் பூ மாற்றிடுவேன். அது நல்லா இருந்தாலும் நான் மாற்றிடுவேன். ஸோ அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ வந்து போட்டுட்டு இருந்த சாமிக்கு வந்து இங்கே க்ளீன் பண்ணிவிடுவேன். கீழே வந்து கோலம் போட்டுட்டு பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கீழே கோலம் போட்டுட்டு அது மேலே பிரம்ம பூஜை விளக்கு வைக்கிறதுக்காக நான் டெய்லியுமே கோலம் போட்டுருவேன். ரிமூவ் பண்ணிவிட்டு பிரம்ம பூஜையில் இருக்க அந்த திரியெல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பூ அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மண் விளக்குலேருந்து அந்த தண்ணி அந்த எண்ணெய் வந்து கீழே வரனால ஃபுல்லாக ஆயிலாகிடுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பூஜை வேலை அங்கே வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் சமையல் கட்டில் வந்து கோலம் போட்டுடுவேன். ஸோ வெளியே தான் ஃபஸ்ட்டு நான் விளக்கேற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்து பிரம்ம பூஜை விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய 3 விளக்கு வந்து செல்ஃபில் இருக்க 3 விளக்கு ஏற்ற ஆரம்பிப்பேன். வெளியே இருந்து ஸ்டார்ட் ஆகி தான் நான் வந்து விளக்கேற்றுவேன். ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கற்பூரம் இது 3மே வந்து உள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் காமிச்சிட்டு செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் நான் சாம்பிராணி புகை போடுவேன். அப்புறம் என்னோடய போற்றியை வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி பூஜை பண்ணேன். பிரம்ம பூஜை எல்லாம் பண்ணி முடிக்கவே 4:50 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பால் காய்ச்சறதுக்காக பால் எடுத்துகிட்டு போனேன். இந்த பால் வந்து என் பொண்ணுக்கும் எனக்கும் வந்து பால் சேர்த்து காய்ச்சிருவேன். ஹஸ்பண்ட் வந்து பால் குடிக்க மாட்டாங்க. ஸோ வந்து காஃபி எனக்கு போட்டுட்ருக்கேன். பாப்பா வந்து ஒரு 8 o'clock தான் எழுப்பி விடுவேன். ஸோ அரிசி வந்து ஒலைக்காக ஊற வச்சுருக்கேன் நான். காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக சாமிலாம் கும்பிட்டுட்டு சாமி பாட்டெலாம் பாடிட்டு சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் சாம்பார், கோவக்காய் பொரியல் செய்ய போகிறேன். ஸோ 6 மணிக்கு தான் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் எப்போயுமே ஒலை வச்சுருவேன். ஏன்னா அது ஒலை கொதிக்கிறக்குள்ளே ஒரு சில்லற வேலை, அந்த காய்கறி கட் பண்ணுற வேலை, அந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு ஒலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சீரகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருங்காயத்தூள் போட்டு அடுப்பில் பருப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு இது 2ம் ஆகிறக்குள்ளேயே காய்கறியெலாம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காயும் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா தக்காளி ஆல்ரெடி அதில் போட்டிருக்கேன் சாம்பாருக்கு. ஸோ நான் வெங்காயம் இது மட்டும் அதுக்கு ரெடி பண்ணேன். அப்புறம் அரிசியை கழுவி ஒலையில் போட்டேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு பயமாக இருந்துச்சு இந்த மாதிரி போடுறப்ப. ஏன்னா நான் குக்கரில் செஞ்சு தான் எனக்கு பழக்கம். ஸோ சட்டியில் போடுறப்ப எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக பழகிடுச்சு. ஆனால் பெரிய சட்டிலாம் எனக்கு வடிக்க தெரியாது. அப்புறம் இந்த வேலை ஆகிறப்பே வெளியே வந்து வாசல் வந்து இருந்த விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு பாருங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குது. ஸோ விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு சாமி படத்தெல்லாம் மூடி வச்சுட்டேன். ஏன்னா பாப்பா எழுந்தோடனே அங்கே போய் ஏதாவது கொட்டி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போயுமே மார்னிங் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மூடி வச்சுருவேன் நான். ஸோ டக்குன்னு செய்யலாம்னு சொல்லிட்டு 2 அடுப்பில் வந்துட்டு வச்சுட்டேன். ஒன்று காய்க்கும், ஒன்று சாம்பார் தாளிக்கிறதுக்கு. கோவக்காய் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இந்த சைடும், சாம்பாருக்காக அந்த சைடும் வச்சிட்ருக்கேன். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. எனக்கு வந்து சமையல் செய்ய ரொம்பவே பிடிக்கும். டைம் இருந்தால் நல்லா டைம் எடுத்து செய்வேன் நான். கொஞ்சம் அவசரமாக செய்கிறப்ப அதை சொதப்பி விட்ருவேன் நான். நல்லா தான் செய்யணும்னு நினைப்பேன். பட் அவசரமாக டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மணிக்கு செஞ்சால் கொஞ்சம் சொதப்பிடுவேன். பட் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்வேன். நல்லாவும் செய்வேன். எனக்கு பிடிக்கும். நான் செய்கிறது எனக்கு பிடிக்கும். மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பட் நான் செய்கிறது எனக்கு பிடிக்கும். ஆனால் ஒரே சாப்பாடை சாப்பிட்டா போர் அடிக்கும்ல. ஸோ கோவக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, வெண்டைக்காய் சாம்பாரும், சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மெனு இது தான். ஸோ இது முடித்தோடனே கிச்சனை உடனுக்குடனே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் என்னோடய இங்கி பிங்கி வந்து அது ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இவங்கெல்லாம் வந்து என் கூடயே சேர்ந்து டெய்லி எழுந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் பசிச்சிச்சு போல். அப்படியே வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் போயிட்டு நான் தூங்கணும் கொஞ்ச நேரம் ஆஃபீஸ் போகிறதுக்கு. ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.